சுந்தரசி இன்னைக்கு எப்சை எப்படி இப்போ நடக்கும் அப்போ இன்னைக்கு எப்சை என்ன காட்டுறாங்கன்னா பொற்கொடி பொய்யான சாட்சியை வந்து கோர்ட்டில் வந்து நிப்பாட்டுறாங்க. அப்போ மல்லிகாமா தான் விசாரிக்கிறாங்க. அப்போ மல்லிகாமா சொல்கிறாங்க, நான் கேட்குற கேள்விக்கு 2 பேரும் கரெக்டாக பதில் சொல்லணும், ஒரே மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரி நீ கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ மல்லிகாமா சொல்கிறாங்க, உங்களை கடத்தினார்ல அன்னைக்கு ஐயப்ப என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு, என்ன கலரில் போட்டிருந்தாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா 2 பேரும் வேறு வேறு மாதிரி பதில் சொல்கிறாங்க. அப்போ மல்லிகாமா சொல்கிறாங்க, இங்கே 2 பேருமே பொய்யான சாட்சி, அதான் கரெக்டான பதில் அவங்களால சொல்ல முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜட்ஜி விசாரிச்சுட்டு ஐயப்பனை வெளியே விட்டுறாங்க. பொற்கொடி வந்து இதவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராஜப்பா சொல்கிறேன், என் பொண்டாட்டியை கடத்தி வச்சது இல்லாமல் என்ன தினவட்டா வெளியே வந்திருக்கேன், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொற்கொடி சொல்கிறாங்க, இந்த விஷயத்தில் உன்னை தடுக்கவே மாட்டேன், நீ என்ன வேணால் செய்ய அப்படின்னு பொற்கொடி சொல்கிறாங்க. வேகமாக ஆவேசமாக ராஜப்பா கிளம்பிக்கிட்டு இருக்கான். அங்கிட்டு பார்த்தா மல்லிகாமாவும் சுந்தரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தமிழும் கார்த்திகை ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா சுந்தரி டென்ஷன் ஆகிறாங்க. வேகமாக ஆவேசமாக எந்திக்கிறாங்க. அப்போ மல்லிகாமா சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ சுந்தரி சொல்கிறாங்க, தமிழை வந்து கார்த்திக்கிட்ட பிரிக்கவே முடியல, ரொம்ப அட்டாச்சாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மல்லிகாமா சொல்கிறாங்க, தமிழ் சின்ன பொண்ணு, கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நீ கார்த்திகை வீட்டை விட்டு அனுப்பி அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தமிழ் மறந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் சுந்தரி அவங்க 2 பேர்த்தையும் விட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச மொழிக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.